அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்கின்ற அந்த மாபெரும் முயற்சி 759வது நாளை எட்டியிருக்கிறது. 758வது நாளில் நாம் காணொளி போடவில்லை. ஏனென்று சொன்னால் பெரிய விசேஷமான நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை. ஆகவே அந்த 2 நாள் நிகழ்வுகளையும் சேர்த்து இப்போது தருகிறோம். அதில் இன்னும் மூன்று இஸ்ரேலிய அழைத்து வரப்பட்டவர்களின் உடல்களை மீட்டு கொடுத்திருக்கிறார்கள். 3 more bodies returned. அப்போ ஒரு கணக்கின்படி 28 உடல்களை தர வேண்டும். அதில் 22 உடல்களை தந்து விட்டார்கள். இன்னும் 6 உடல்களை தேடும் பணி வேகமாக நடக்கிறது. அதில் இவர்கள் வைத்திருக்கின்ற எல்லோ லைன் சுஜையாவில் மிக தீவிரமாக போராளிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த பிரச்சனை விரைவில் தீரும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அதன் பிறகாவது இஸ்ரேல் ரஃபா போன்ற பார்டர்களை திறந்து ஹியூமானிட்டேரியன் எய்டு என்று சொல்லக்கூடிய உணவு, மருந்து, எரிபொருள் ஆகியவற்றை உள்ளே விடும் என எதிர்பார்க்கிறோம். ஆனால் களத்தில் உள்ள செய்திகள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்ரேல் எந்த உதவியும் உள்ளே விடாமலே தன்னார்வ குழுக்களினுடைய உதவிகளால் காசாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் உணவு கிடைக்கிறது என்பதை உறுதி செய்து விட்டார்கள். ஒரு நேரம் அல்ல, 3 நேரமும் உணவு கிடைக்கிறது என்பதை உறுதி செய்து இருக்கிறார்கள். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் இணையதளங்கள் வழியாக, ஆன்லைன் வழியாக எல்லா மாணவர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அடிப்படை கல்வி சென்று சேர்வதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த இடிபாடுகளுக்கு இடையே இருந்த பள்ளிக்கூடங்கள் அவையெல்லாம் இதுவரைக்கும் இந்த வீடுகளை இழந்து அலக்கழிந்து கொண்டிருந்த பாலஸ்தீன மக்களுக்கு தற்காலிக ஒதுங்குமிடமாக இருந்தது. அவற்றையெல்லாம் இப்பொழுது பள்ளிக்கூடங்களாக மாற்றியிருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் செல்கின்ற போது அணிந்திருக்கின்ற ஆடைகளை பார்க்கின்ற போதுதான் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் போதுமான அளவுக்கு தன்னார்வ குழுக்கள் அங்கு நிரம்பவே வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அவர்கள் இனி புதிய புதிய ஆடைகளை அணியும் காலமும் வரும். ஆக ஒரு சுமூகமான, அல்லாது அதனிடையே இவன் போர் நிறுத்தத்தை சொல்லான தவிர நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி there is ceasefire but genocide continues. நேற்றும் 2 பேரை கொலை செய்து இருக்கிறான். ஹமாஸுடைய போராளிகளை அழித்து விட வேண்டும், ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது பட்டவர்த்தனமாக தெரிகிறார்கள் என்று. அதிலும் அவன் பெரிதாக வெற்றி பெறவில்லை. உலக அரங்கில் இன்றைக்கு ஹமாஸுக்கு இருக்கின்ற மரியாதை யூதர்களில் பிரதமரில் இருந்து கடைசி குடிமகன் வரைக்கும் இல்லை. யாரெல்லாம் நியாயத்தை பேசுகிறார்களோ, யாரெல்லாம் ஹமாஸோடு சண்டையை நிறுத்தி இருக்க வேண்டும், ஒப்பந்தம் போட்டு எல்லோரையும் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை தவிர. ஏனென்று சொன்னால் எல்லா உலக நாடுகளும் சொல்லுகின்றன, ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மீறவே இல்லை. அவர்கள் தங்களுடைய வாக்குறுதி, தங்களுடைய ஒப்பந்தம், இவற்றில் எல்லாம் கடுமையான ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. ரொம்ப கடுமையான நெறிமுறையோடு நடந்து கொள்கிறார்கள். இஸ்ரேல் தான் நித்தமும் போர் நிறுத்தத்தை மீறி கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்துக்கு 6000 டன் குண்டுகளை இப்பொழுதும் சீஸ்ஃபயருக்கு பிறகும் போட்டுக்கிட்டு இருக்கீங்கிறது தான் இப்போது உள்ள அதிர்ச்சியான தகவல். அதனிடையே இந்த பால்ஃபர் டிக்ளரேஷன் என்று சொல்லக்கூடிய 1917ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் நாள் ஆங்கிலேயருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஆர்தர் பால்ஃபர் என்பவர் யூதர்களுக்கு எழுதி தந்த உறுதிமொழியை கொண்டாடுகின்ற நாளாக இந்த நவம்பரை வைத்திருந்தார்கள். வருடந்தோறும் அதை கொண்டாடுகிறார்கள். இதனால் தான் எங்களுக்கு தனியான பாலஸ்தீனா அமைந்தது என்று கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்த வருடம் ஒரு தலைகீழ் மாற்றம். யூதர்கள் யாரும் அதை கொண்டாட வரவில்லை. இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் இப்பொழுது
நாம் ஏற்கனவே காணொலிகளில் சொல்லிக் கொண்டு இருப்பது போல யூதர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நமக்கென்று ஒரு நாடு இருக்கிறது என்று இஸ்ரேலுக்கு வந்தோம். ஆனால் இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது நாமே இன்னொருவனுடைய பூமியை ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறோம் என்ற குற்ற உணர்வு அவர்கள் மனதிலே இருப்பதால் அவர்கள் பால்ஃபர் டிக்ளரேஷனை பெருசா கொண்டாடல. நத்தியானுகுவே அமைக்கி வாசிச்ச மாதிரி தான் தெரியுது. அடுத்தது, இந்த யூதர்களுக்கு ஒரு தனி நாடு அமைத்து தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்த இந்த பால்ஃபர் டிக்ளரேஷன் இப்போ எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், பல மனித உரிமை ஆர்வலர்கள், குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகளினுடைய சிறப்பு தூதர் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்கு என்ற பிரான்சிஸ் அல்பானிஸ் சகோதரி உட்பட எல்லோரும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். யூதர்களிலும் சிலர் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். முதல் குற்றத்தை செய்தது இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை பாலஸ்தீனத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களுடைய இடங்களை இரண்டாக பிளந்து அங்கே ஒரு இஸ்ரேலை நிலைநாட்டியதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய கூட்டுப்படுகொலைகளுக்கான காரணம். த ஃபர்ஸ்ட் கல்பிரிட், முதல் குற்றவாளி ஐக்கிய நாடுகள் சபை என்று சொன்னார்கள். இதையும் காணொலியில் பதிவு செய்திருக்கிறோம். இப்பொழுதே இந்த நவம்பர் 2 பால்ஃபர் டிக்ளரேஷன் நாளில் என்ன நடந்தது என்று சொன்னால், முதல் குற்றவாளி ஆர்தர் பால்ஃபர், அந்த குற்றத்தை செய்தது ஆங்கில நாடு. ஆகவே முதல் குற்றவாளி ஆங்கில நாடு. ஏனென்று சொன்னால் இதன் மூலம்தான், இந்த பால்ஃபருடைய உறுதியின் மூலம்தான் இஸ்ரேல் என்ற நாடு அங்கே வந்தது. இந்த நாடு அங்கே வந்ததால் தான் இவ்வளவு அழிவு. 78 ஆண்டு காலமாக மக்கள், பாலஸ்தீன பூர்வீக குடிமக்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டும் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டும் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சித்திரவதை என்பது சாதாரணமாக அல்ல. இப்பொழுது 270 உடல்களை திரும்ப கொடுத்திருக்கிறது இஸ்ரேல். அதில் 75 பேரை கையை கட்டி வரிசையாக உட்கார வைத்து பல நாள் பட்டினிக்கு பிறகு, சித்திரவதைக்கு பிறகு நேரடியாக சுட்டிருக்கிறார்கள் என்ற எவிடன்ஸ் வெளியில வந்திருக்கு. அதே மாதிரி அவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள், ரேப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அது இந்த பென்கர் என்ற அமைச்சர் ரைட் டு ரேப்னு ஒன்று வேணும், பாலஸ்தீன சிறைவாசிகளை, அப்பாவி மக்களை சிறைபிடித்து குற்றச்சாட்டுகளே இல்லாமல் வைத்து கொண்டிருக்கின்ற அவர்களை நாம் கஷ்டப்படுத்துகின்ற, இங்க ரேப்புங்கிறது டார்ச்சர் வித் இன்சல்ட், ஒன்னு இந்த வன்புணர்ச்சின்னு நினைச்சிடக்கூடாது. டார்ச்சர் வித் இன்சல்ட், அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அதன் பிறகு சித்திரவதைப்படுத்தி கொலை செய்வது. இந்த உரிமை வேண்டுமாம். அதற்காக ஒரு சட்டம் வேண்டுமாம். பிரிஸ்னர்களை தலையை தூக்கில் போடுவதற்கு ஒரு சட்டம். எப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் செய்வதற்கு இந்த பால்ஃபர் டிக்ளரேஷன் அனுமதி அளித்திருக்கிறது என்பதை இப்பொழுது மக்கள் எல்லோரும் பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆக ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலினுடைய குற்றங்கள் கூட கூட பால்ஃபர் குற்றம் முடிக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு ஆங்கில நாடனுடைய மேண்டேட்டரி ஸ்டேட்டாக பாலஸ்தீன் இருக்கும்போது அதனுடைய ஆள்கையின் கீழ் முதல் உலக போருக்கு பின்னும் 2வது உலக போருக்கு பின்னும் கொடுக்கப்பட்டதால் தான் இந்த சித்திரவதைகள், இந்த தீவிரவாத செயல்கள் வழி அவர்கள் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்க முடிந்தது. அதன் பிறகு அமெரிக்காவும் ஆங்கில நாடும் சேர்ந்து செய்த 2வது பெரிய குற்றம், பூர்வீக நிலத்தை 2ஆக பிளந்து, பாலஸ்தீன மக்களின் பூர்வீக இடத்தை 2ஆக பிளந்து அதில் இஸ்ரேல் ஒன்று கொண்டு வந்தது. இப்ப குற்றச்சாட்டுகள் பால்ஃபர் டேல குற்றம் பிடிக்கின்ற அளவுக்கு அது போய்விட்டது. இது இந்த 69,000 ஷஹீதுகளும் சாதித்தது என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது. ஆகவே சகோதரர்களே, இந்த பால்ஃபர் டிக்ளரேஷன் டேயும் தலைகீழ போய்விட்டது. அடுத்தது, இவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்ற இருக்கிறார்கள். பிரிஸ்னர் சிறைவாசிகளை தூக்கிலிடலாம், கொலை செய்யலாம் என்று. அந்த சிறைவாசிகளை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்கிறார்கள் என்று இஸ்ரேலிய லாயர் ஃபார் பிரிஸ்னர் வெளியே வீடியோவை லீக் பண்ணிட்டாங்க. அதனால அவளை பதவியில் இருந்து எடுத்தான். 4 நாள் காணாம போய் அந்த சகோதரி இப்ப வந்திருக்கா. அவ இப்பொழுது இந்த பிரிஸ்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய கைதிகளுக்காக வாதாட தொடங்கிவிட்டாள். இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய ஹெட்டை. நத்தியானு நம்ம நாடு தோன்றினதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு அவமானம் வந்தது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நித்தமும் உனக்கு அவமானம் வருது, துடைத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாய். இப்பொழுது அறகுறையாக சுதந்திரமாக இருந்த இஸ்ரேலை முழுமையாக அமெரிக்காவுக்கு அடகு வைத்து இருக்கிறாய். இதை தவிர உன்னுடைய சாதனைகள் எதுவும் இல்லை. அதன் பிறகு அப்போ
யூதர்லயே யூத பெண்கள்லேயே நிறைய பேர் ஹமாஸோட நேர்மையை பாராட்டுகிறார்கள், பாலஸ்தீன மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய மனிதம் விழித்து கொண்டது. நாம் செய்து கொண்டிருந்தது கிரைம். we are residing in others land, we are drinking their water, we are cultivating their land என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள். நாம் அவர்களுடைய நிலத்தில் இருந்தோம், அவர்களுடைய நிலத்தில் உள்ள தண்ணியை குடித்தோம், அவர்களுடைய இயற்கை வளங்களை பயன்படுத்தினோம், அவர்களுடைய விவசாய கலனிகளில் நாம் விவசாயம் பண்ணினோம் என்று ஒரு குற்ற உணர்வு பயங்கரமாக வளர்ந்திருக்கிறது. எனக்கு தெரிந்து இந்த ஷஹீதுகள் உடைய மிகப்பெரிய சாதனை, நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வது போல, அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் எல்லோரையும் பேச வைத்து கொண்டு இருக்கிறார்கள் தங்களுக்கு நினைந்த அநியாயங்களை. அடுத்தது ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டேன். அடுத்தது இந்த உணவுப் பொருட்கள் இல்லாமல வாலண்டியர்ஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவிகள். இப்படி காசா ஒரு மறுவாழ்வை பெற்றுக்கொண்டு இருக்கிறது, உலக வரலாற்றை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. நேற்று ஹூத்திஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வித்தியாசமான விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள். அவங்களுடைய பெட்ரோல் மினிஸ்ட்ரி, அதாவது எண்ணெய் அமைச்சகம் ஒரு நினைவு நாளை கொண்டாடி இருக்கிறது. அதில் 3000 ஹூத்திஸே பாலஸ்தீன மக்களுக்காக, காசாவில் உள்ள மக்களுக்காக போராடியதால் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகங்களை பற்றி நேற்று ஒரு விழா எடுத்து இருக்கிறார்கள். ஏன் அதை ஆயில் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி நடக்குதுன்னா, இவன் கொலை செய்தது எல்லாமே அந்த ஹுதைதா ஏர்போர்ட்ல உள்ள, அது ஹுதைதா ஏர்போர்ட் இருக்கு, போர்ட் இருக்கு, அது துறைமுகம், அதுல குண்டை போட்டு தான் அந்த மக்களை கொலை செய்தான். அவர்கள் காசா மக்களுக்காக செய்த தியாகம், அதற்காக மறுமையில் கிடைக்கக்கூடிய அவர்கள் பெற இருக்கக்கூடிய கூலி எல்லாத்தையும் பேசி அந்த மக்களுக்கு, இந்த காசா மக்களுக்காக நாம் எதை வேண்டுமானாலும் உயிரையும் தியாகம் செய்யலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கி விட்டார்கள். அந்த விழா மிக வித்தியாசமானது. அடுத்தது அக்டோபர் மேக்கரையில் இன்னும் கொடுமை பயங்கரமா நடக்கும். அங்க ஒரு பெரிய போர் நடத்தாமல் மேக்கரையை மீட்க முடியாது. அதை மீட்காவிட்டால் வந்து பாலஸ்தீனம், தனி பாலஸ்தீனம் அமையாது. அதே போல இஸ்ரேல் இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் அதனுடைய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றால் இன்னொரு அக்டோபர் 7 நடக்கும். ஏன்னா அக்டோபர் 7க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இந்த சட்டத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் இனிமே நம்ம அந்த கைதிகளை மீட்பதற்கு வேற வழியே இருக்காது, நம்ம ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தி கொஞ்சம் பேரை அழைச்சி வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த பிரிசனர்ஸை விடணும்னு சொன்னால் ஒழிய என்று ஒரு முடிவை எடுத்தார்கள். அதன் வழியாக நடந்தது இந்த உலக வரலாற்றை மாற்றி போட்டு விட்டது. கடைசியில் அவர்களுக்கு இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரிய வெற்றி கிடைத்தது. ஆனால் தந்த விலை 69,000 பேர் ஷஹீது, 1,70,000 பேர் காயம். ஆக இருந்தாலும் அவர்கள் காலாகாலமாக அனுபவித்துக் கொண்டு, இப்ப பாருங்க, சிறையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இருக்கவெல்லாம் தூக்கில் போடுவான். அப்ப இதுக்கு என்ன வழி என்று கேட்கும்போது, இந்த சகாதத்தையும் இந்த போரையும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. இப்போ அக்டோபர்ல முன்னும் 376 ஆபரேஷன் நடத்தி இருக்கிறார்கள், தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதில் இப்பொழுது செட்லர்ஸ் வந்து அந்த ஒலிவு மரத்தினுடைய பழங்களை அவர்கள் பறிப்பதை தடுப்பதை, அங்க உள்ள சாதாரண மக்களை, உயிர் போனாலும் உனக்கு ஒரு அந்த ஜெய்தூன் மரத்தினுடைய ஒரு பழத்தை கூட உனக்கு தரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, போர் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே மேற்கரையில் ஒரு பெரிய போர் மூண்டு கொண்டு இருக்கிறது. ஒரு மாசத்துல 356 சொன்னா ஒரு நாளைக்கு 10 தாக்குதல் வழியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போர் முழு அளவில் வீரியம் பெற்று வருகிறது. இதுவரைக்கும் 2000க்கு மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் 3 பேர் தான், 3 இராணுவத்தினர் தான் இறந்தார்கள், காயம்பட்டவர்கள் தான் அதிகம் என்று சொல்லி இருக்கிறது. இப்படி இந்த போர் நீண்டு கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாசிருதவானால் குந்தில்லா.